எப்படினாலும் சமாளிச்சிருவோம். நீ தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க. அப்படியா? உன் பேர் என்ன? என் பேரு கண்ணம்மா. கதக்கு கண்ணம்மாவா? கண்ணம்மா. கண்ணம்மா? வெறும் கண்ணம்மா? அப்படி கண்ணம்மா. சொல்லு. ஆமா, வேலைக்கு வந்திருக்க. ஐயா உன கூட்டு வந்தான்னு சொன்னாங்க. ஐயா தான் கூட்டு வந்தாங்க. சொந்தக்கார பொண்ணா? இல்ல இல்ல, நானே எங்க ஊர் கடப்பால இருந்து ஓடி வந்துட்டேன். கடப்பா? ஆந்திரால இருக்கிற கடப்பா, அந்த கடப்பால இருந்து ஓடி வந்துட்டேன். அது பஸ்ல வந்தேன். ஆந்திராவுல கடப்பால இருந்து ஓடி வந்தேங்க, பஸ்ல வந்தேங்க. எதுவோ எப்படியோ. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. இல்லையா? கல்யாணம் ஆகலையா? ஆகலைங்க. இந்த கல்யாணமே ஆகலையா? இவரே இப்படி சிரிக்கிறாரு. இதை நம்ம கொக்கி போட்டு, இதை நம்ம மேல டாவ் அடிச்சு, இதை நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்தை விருத்தி பண்ணிடலாம். ஒன்னும் புரியல. ஆமா, உனக்கு என்னென்ன வேலைலாம் தெரியும்? எனக்கு நல்லா சாப்பிடுவேன். காலையில சொல்லட்டுமா? காலையில ஒரு 7 மணிக்கு 1 லிட்டர் பால் கடகடான்னு குடிச்சிருவேன். கடகடான்னு குடிப்பியா? அப்புறம் ஒரு 9-10 மணிக்கு ஒரு 15 இட்லி இல்ல 20 இட்லி கூட சாப்பிடுவேன், கட்டி சட்னியோட. அப்புறம் ஒரு 11-12 மணிக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது நிறைய கொஞ்சமா இருந்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1 மணிக்கு நிறைய மில்ஸ், சுத்தி 13 வகை காய், சுத்தி டேஸ்டா வித் நெய்யோட அவ்வளவு சாப்பிடுவேன். கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு அன்னாச்சிப்பழ ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு டப்பா ஐஸ்கிரீம். அதுக்கு போதும். நீ இதுக்கே சொத்து பத்தல காலியா போயிரும். உனக்கு எங்க சம்பளம் கொடுக்க? இங்க பாரு, நீ எது எப்படி காலி பிடி தின்னு தொலை, அத பத்தி கவலை இல்லை. ஆனா அப்பப்போ எது இருந்தாலும் உனக்கு என்னென்ன தோணுனாலும் அது அப்படியே நீ என்கிட்ட வந்து கேட்கணும். உங்ககிட்ட கார்த்தி அப்படின்னு கூப்பிடு. கார்த்தி இப்ப இல்ல, உனக்கு தேவைப்பட்டா நான் வந்து கண்ணம்மா அப்படின்னு ஓடி வந்து உன் பக்கத்துல வந்து நிப்பேன். நீ எல்லா வேலையும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சொல்லி தரேன். சரிங்க. இப்போ நீ சாப்பாடு எடுத்து விடு. முதல்ல உனக்கு நான் வேலை செய்ய கத்து கொடுக்க போறேன். சாமி கும்பிட்டுக்கோ. சாமி நல்ல காலம் சொல்லி தராரு. சாமி நல்ல வேலை இவளை என்கிட்ட ஒப்படைச்ச. இங்க பாரு, இப்போ துணி துவைக்கிறது எப்படி? துணி துவைக்கிறது எப்படி சொல்லுங்க. இப்போ இதுதான் துணி. இங்க ஒண்ணுமே இல்லையே. இங்க பாரு, துணி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. ஓ, இருக்கிற மாதிரி இருக்கா? இப்ப இருக்கு. இப்போ இங்க தண்ணி இருக்கு. தண்ணி இல்ல. அட தண்ணி இருக்குன்னு நினைச்சுக்குமா? ஓ, இருக்கிற மாதிரி. சரி இருக்கு. இப்போ இந்த துணியை இந்த தண்ணிக்குள்ள முக்க போறேன். முக்கிட்டேனா? தண்ணி எல்லாம் முக்க போறீங்களா? முக்குங்க. முக்கிட்டேனா? தண்ணி வருதா? இப்போ அந்த சைடு இப்படி. இப்போ சோப்பு போடுறேன். இதுதான் சோப்பு. இருக்கு 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 இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. இப்போ நான் சோப்பு போட போறேன். எப்படி சோப்பு நோர வருதா? நிறைய வருதா? நிறையவே வருது. நிறைய வருதா? அதுதான். இப்போ புளியற வருதா? தண்ணிய காணோம், சோப்பு காணோம், பின்ன சொல்றாங்க. அழுக்கு போய் பாரு. எவ்வளவு அழுக்கு. அத்தி போது கிழிச்சிடாத. 20 வருஷம் இந்த துணி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒண்ணுமே காணோம். இப்போ எப்படி ஆச்சு? பளிராச்சா? சும்மா பளபளன்னு இருக்கு. இப்போ அப்படியே காய போடுங்க. தலை மேலையா? இல்லம்மா, கொடி மேல. கொடி மேல. இந்த மாதிரி துணி துவைக்கிறது. அப்புறமா பாத்திரங்கள் வச்சுட்டாங்க. பாத்திரம் இங்க வா. இங்க என்ன இருக்கு? அங்க ஒண்ணுமே இல்ல. இருக்கு. பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ அந்த பாத்திரத்தை எடுக்க எடுத்தாச்சு. இப்போ பவுடர் எடுக்க எடுத்தாச்சு. அது ஒண்ணுமே இல்ல. மோந்து பாரு, நல்ல வடை வருதா? ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு மணம் வருது. லைட் தண்ணிக்குள்ள எப்படி நினைச்சுக்கோ. தண்ணி வரையா? பாத்திரத்தை நினைச்சிட்டு பவுடர் போட்டு வறச்சுக்கு வச்சக்கு வச்சக்கு வச்சக்கு. அப்புறம் புரட்டி போட்டு வச்சக்கு வச்சக்கு. நீ தேய், நல்லா தேய்க்க. தேய் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு தேய். கையில பாத்ரூம் இல்ல, சோப்பு இல்ல, வெளுக்க சொல்றேன். இருக்கு. வச்சக்கு வச்சக்கு வச்சக்கு. அப்படியே தேய். எலிப்பிடிக்க பேல. டேய் ராமே, இத்தாந்தண்டி ஏன் என்னடா? இத்தாந்தண்டிடா. என்னடா பார்த்தா? எத்தனால தப்பிக்கிட்டு விடவே மாட்டான்டா இன்னைக்கு. என்ன சொல்லுத? இது யாரா?
இதுதான் கண்ணம்மா. அண்ணாமாவா புதுசா வேலைச்சு. புதுசாவா ஆ. யார கடிச்சாத்தா முதலாளி? ஆ? யாரடா கேட்கணும்? நான் 2 நாளா ஊர்ல இல்ல. டேய், யாரோ வேணாலும் போட்டுறதா? டேய், இப்பதான் வேலைக்கு சேர்த்துக்காப்ல. ஆ. இது ஆ. கிட்டே இருக்காங்க. எந்த ஊரு? ஆ? எனக்கு இருக்கு வா. எந்த ஊரா சொல்லு, அவ சொல்லுவா. அவளுக்கு கண்டப்பா என்னம்மா எந்த ஊரு? அப்பவே சொன்னால ஆந்திரால கடுப்பா ஜில்லா. ஆந்திரால இருந்து கடுப்புல வந்திருக்காப்லையா? ஆந்திராவில கடுப்பா ஜில்லா. ஆந்திரால இருந்து கடுப்பு சீல வந்திருக்காப்லையா? வாடா. எங்க? ஆமா ஏய், பேர் என்ன? கண்ணம்மா. கதக்கு கண்ணம்மா. இருடா. என்ன பேருமா? கண்ணம்மா. கண்ணம்மாவா? கண்ணம்மா. எந்த ஊரு? ஆந்திரால இருக்கிற கடப்பா ஜில்லா. அப்பாவா? சொல்லு. சரி இங்க யாரும் சொந்தக்காரங்க கேட்காங்களா? இல்ல இல்ல, நான் எங்க ஊர்ல இருந்து ஓடி வந்துட்டேன்னா ஆந்திரால இருக்கிற கடப்பா ஜில்லால இருந்து பஸ்ல ஓடி வந்துட்டேன். எனக்கு வேலையே தெரியல, சாப்பிடுறது மட்டும் தான் தெரியும். ஐயா பார்த்து எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் கார்த்தி அவருக்கு கிட்டயும் சொல்லிட்டு வேலை சொல்லி கொடுக்க சொன்னாங்க. இவர்கிட்ட ஏய், ஒரு பிள்ளை வந்தா என்னடா இப்படி எல்லாம் புளி வச்சிருக்க? அங்க பாரு, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா நான் சொன்னாதான் எதையும் கேப்பாரு. உனக்கு என்ன வேணாலும் ராமு அப்படின்னு ஒரு குரல் கொடு. அவன் வர மாட்டான். கார்த்தி அப்படின்னு கொண்டு போ. கார்த்தி அப்படி நான் வருவேன். ராமுவா கார்த்தியா? கார்த்தி. கார்த்தி. எல்லாம் சொல்றது நான் சொல்றேன் கேளுமா. பெரிய மனிதன் நானு. ஆமா ஆமா சொல்லு. அதனால தான் சொல்றேன். நீ பெரிய மனுஷன். நீ இங்க இருந்து சாதிக்க போற. போய் சொல்ல. நான் சின்ன மனுஷன். நான் இருந்து இதை சாதிக்கிறேன்யா. ஏன்? ஏன் இப்படி? ஏ பொண்ணுயா. பொண்ணுதான். நான் என்ன பிறகு பொண்ணு இல்லை நான் சொன்னேன். இருடா, 2 வார்த்தை பேச விடுறா. பேசு. போ, அம்மா கூப்பிடுறாங்க. போ. வாருமா. நான் சொல்ல கேளு. நல்லா வேலை பார்க்கணும். வேலை தெரியலையா? இந்த மாதிரி தெரியலன்னு சொல்லு. வேலை நான் பார்க்கேன். நான் அவளுக்கு கத்து கொடுத்துட்டேன்யா. இப்பதான் பாத்திரம் விளக்க கத்து கொடுத்தேன், துணி துவைக்க கத்து கொடுத்தேன். ஏமா உன துணி துவைக்க கத்து கொடுத்தல? ஆமா சொல்லு. அவங்க வந்துட்டு துணி துவைக்க, சோப்பு போட, எங்க வச்சு? அங்க வச்சு. இங்க வச்சு துணி துவைச்சீங்களா? இது துணி, இது சோப்பு. இது இருங்க, அங்க துணி இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். இங்க சோப்பு இல்ல, ஆனா சோப்பு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். இது கூட விடுங்க. இங்க பாத்திரம் இருக்கா? இருக்கா? இருக்கா, ஆனா அது இருக்கிற இல்ல தானே, ஆனா இருந்தாலும் இருக்கிற மாதிரி நினைச்சு தேய்க்கணும். இப்படி தேய்க்கணும். எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி நினைச்சு, இருக்கிற பொருளை இல்லாத மாதிரி ஆக்கி, இருக்கிற பொருளை வச்சே நம்ம யூஸ் பண்ணி அதை விளக்கி அதை காமிச்சு நான் ஒரு வேலை சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே இருக்குல்லடா, அங்க வச்சு நேச்சராவே கத்து கொடுத்து ஒளிய வேண்டியானே. அது எல்லாமே புறவாசல் இருக்கு, அங்கேதான் நீ இருக்கியே, அதனாலதான் இங்க வச்சு நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப என்கிட்ட அனுப்புறேன். அது அனுப்புறதுக்கு அதனால லாண்ட்ரி கிட்ட ஓட்ட ஒருத்தர் அனுப்பி இன்னொரு. இது என்னைக்காவது அம்மா பார்த்தாங்க ஒரு சீட்டை கழிச்சு விட்டுருவாங்க. அதனால எப்படி ஏமாத்திருக்கானே. இங்க பாரு, அதனால சொல்றேன், அம்மா இல்லாத போது மட்டும் என்கிட்ட வந்து கத்துக்கோ. எப்படி எப்படி கேளுமா, இப்படித்தான் எதை எழுத்து விட்டு போயிருவான். ரொம்ப கடப்பாவுக்கா போயிருவான். மறுபடி சொல்லுதான் கேளு. அப்ப கல்யாணம் பேச்சே கேட்காத. ஊடமாட நேச்சரா உண்மையிலே வேலை செய்ய பழகு. இல்லாத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்படிலாம் கத்துக்க கூடாது. என்ன வா, பின்னாலதான் கிணறு இருக்கு, 2 துவப்போம். வா. வந்துட்டேமா.